பிஸ்மில்லா. இப்போ காலை இங்கே 6 மணி 5:15 என்னமோ தொழுவு நடந்துச்சு. ஃபஜ்ருடைய பிரேயரு. அந்த காபத்துள்ளால போய் தொழுவணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு 2:30 மணிக்கே வந்துட்டேன். ஃபஜ்ருடைய தொழுவை பிடிக்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள். அதுவும் இல்லாமல் அந்த ஹஜருல் அஸ்வது கல், சொர்க்கத்தினுடைய கல், அது கியாமத்து நாளில் அது நடந்து போகுமா என்ன, இவங்கெல்லாம் தொட்டு முத்தமிட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள். அதை கேட்கலாம், அந்த போய் துவா செய்யலாம், அந்த இடத்த போய் தொடலாங்கிறதுக்காக போனேன். அந்த கூட்டத்து நெரிசலில் முடியலை. அதை கை காட்ட முடிஞ்சு. அதை சில்வர் வரைக்கும் தொட்டுட்டேன். அந்த சில்வரை தொட்டு அதை கல்லை தொட முடியலை. ஏன்னா அவங்க நெருக்கிறத பார்த்தாக்கா ஒரு உயிருக்கே ஆபத்து. அதில் ஒரு பையன் அந்த மாதிரி கத்துனாப்புல, காப்பாத்துங்கன்னு சொல்லிச்சு. நம்மளுக்கு உயிர் தான் ஃபர்லு, உயிர் காப்பாத்துறது தான் ஃபர்லு. இதை நம்ம சொர்க்கத்தில் அல்லாஹ் திருப்பி நம்மளுக்கு காட்டுவான். சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கொடுப்பான். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய தூதர்ன்னு நம்ம ஈமான் கொண்டுட்டாலே நம்மளுக்கு சொர்க்கம் நிச்சயமாயிடுது. என்ன பாவம் செஞ்சோமோ அதுக்கு தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் போயிடுவோம். சொர்க்கம் போனால் பாக்கி எல்லாமே கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுப்பான். அந்த நம்பிக்கையில உயிர் முக்கியமும். உலகம் உலக வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருக்கிறது அருமையாக கொடுத்துருக்கான். நாய், பேய், எத்தனோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும்போது நம்ம அல்லாஹ் சிறந்த மனசை நான் படைச்சானே, அந்த அல்லாவை வணங்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு எப்பவும் போல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். அல்லாஹ் பரக்கத் செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓகே இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, ஹோட்டல்லாம் பாருங்க, லக்ஸரி ஹோட்டல், அப்பார்ட்மெண்ட்டு. இது நியர் தங்கியிருக்கக்கூடிய பெரிய பெரிய மில்லியனர்ஸ் தங்கியிருக்காங்க இங்கே எல்லாமே. ஏன்னா காபத்துல்லாஹ் பக்கத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தங்கியிருக்காங்க. அவங்க வந்தால் கூட அதே யூனிஃபார்ம். இது யூனிஃபார்ம்ங்கிறது ஒன்று ஒற்றுமைன்னு சொல்லலாம், ரெண்டாவது கஃபன் துணின்னு சொல்லலாம். மனுஷனை அடக்கும் போது கடைசியில இந்த துணியை தான் போடுறாங்க மேலே. அப்படிப்பட்ட ஒரு துணியை போட்டு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்துறாங்க. இது நாயகம் சொல்லி கொடுத்தது, நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால அதை போட்டுட்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறான் அல்லாஹ். ஆனால் ரொம்ப தண்டி தவிக்குது. ஆனால் எங்களுடைய கைடு கூட்டு வந்த ஆலிம் பிறந்த அவங்க சொல்றாங்க, அந்த ஐஸ் தண்ணி குடிச்சிடாதிய, இந்த நாட்டுடைய வெதருக்கு நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. ஆனால் வேற வழியே இல்லாமல் குடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல கூல் வாட்டர் ஆக்கிட்டாங்க. இந்த ஜம்ஜம் தண்ணியை பில்லியார் பீப்புள் எத்தனோ கோடி மக்கள் டெய்லி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அள்ளிட்டு போகிறாங்க. அல்லாஹ் அவ்வளவுக்கும் வத்தாமல் அந்த சின்ன கிணத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுவே இறைவனுடைய அத்தாட்சி. இறைவன் ஒருவன் படைச்சவன் தான் அப்படிங்கிறது. ஆனால் ஏன் இப்படி கொடுக்குறான், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது கால்குலேஷன், அல்லாஹ்வுடைய கால்குலேஷன். மனிதனுடைய அறிவுக்கும் அல்லாஹ்வுடைய கால்குலேஷனுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. ரொம்ப யோசிச்சாண்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ரிலிஜனை விட்டு வெளியாகிடுவான். ஏன்னாக்கா திங்க் பண்ணி ஒன்ல மென்டலாகவும் இல்லாட்டி ரிலிஜனை விட்டு வெளியாகிடுவான். சிலதை நம்பினோர் கெட்டது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்பினோர் கெடுவது இல்லைன்னு, அந்த மாதிரி பார்த்து நம்ம வழங்கிக்கிட்டோம்டாக்கா அதே வாழ்க்கையில வெற்றி கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இது நம்மளுடைய உம்ராவுடைய பயணம் ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. லேடிஸ் செக்ஷன், என் ஃபேமிலி வந்துருக்கிறதுனால லேடிஸ் செக்ஷன், அவங்க அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, அந்த சைடில் போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதில் கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ணிக்க முடியுது. வந்து பார்க்கலாம், சாப்பாட்டு இடத்துல பார்க்கலாம், பாக்கி கம்யூனிகேஷன் தான் பார்க்க முடியுது. மக்கள் எல்லாமே சேர்த்து அப்படிதான் வராங்க. பல கிலோமீட்டருக்கு மக்கள் தங்கி இருக்குது. வண்டி ஷேரிங் டாக்ஸியில் போகலாம், 10 ரியால் 5 ரியால் போகிறாங்க. நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால எங்கள் கூத்தாநல்லூர் சேர்ந்த உம்ரா சர்வீஸ் செய்யக்கூடிய அல் ஜன்னத் உம்ரா சர்வீஸு, அவர்களை எப்படியா இருந்தாலும் புகழ்ந்து தான் ஆகணும். மக்கள் பல கேள்வி கேட்குறாங்க, பல விதமான கொஸ்டின் பண்ணுறாங்க. கோவப்படாமல் ரொம்ப அமைதியாக பேசுகிறார் ஹஜ்ரத்து. அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீளமாக கொடுத்து, அவருடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்து, அவர் நல்ல அழகாக சொல்லி கொடுக்குறாரு. அல்லாஹ் அவர்களை மெம்மல் நீடுலி வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். அவருக்கு சிகத்தை கொடுக்கணும் அல்லான்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். அழகா எங்களுக்கு பக்கத்தே எடுத்திருக்காரு. இப்போ பாருங்க, உங்களுக்கு நெட்டில் காட்டுறேன். நாங்கள் நிற்கிறது 6வது கேட்டு பாத்ரூம் கிட்ட. இப்படியே நேராக ஜூம் பண்ணிட்டேன்டா அந்த ஒரு ப்ளூ கலர் ஒன்று தெரியும், ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த ஹோட்டலுங்கிறத ஒரு 6-7வது பில்டிங் படுது. ப்ளூ கலர் போர்டு, அந்த ப்ளூ கலர் கண்ணாடி இருக்குல்ல, இதுதான் நாங்கள் தங்கியிருக்கோம். அந்த சைன் போர்டு இருக்குது ப்ளூ. நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த நம்பர் காட்டுறதுல அதான் ஹோட்டல்னு காட்டுது. அந்த ஹோட்டலுங்கிறது ஒரு எங்கள் பில்டிங்லேருந்து ஒரு 3 பில்டிங் தாண்டி போயிடுது. இது முன்னாடி இருக்குது. அதுவும் ஹஜ்ரத் நேற்று சொல்லி என்ன காட்டுறாங்கன்னாக்கா, இந்த ரம்ஜான்லாம் வந்து தொழுவு வந்தப்போ ரம்ஜானில் கீழே இறங்கி அங்கே நின்று தான் தொழுவாங்களாம். அதுக்கு ஹரம் ஷரீஃபுக்கு போக முடியாதான்.
ஹரம் ஷரீஃப் அல்லாவுடைய இல்லத்தை பார்க்கணும் அங்கே போகணுண்டா 2 மணி நேரம் முன்னாடியே வந்தாகணுமா, அந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பரக்கச்சேன்னு எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீப் வேணும். எல்லாரும் இங்கே வந்து அல்லாவுடைய இல்லத்தை பார்த்து ரசூலா வாழ்ந்த வீட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணும். நாங்கள் ஒன்றும் பார்க்க முடியல. ஏண்டாக்கா நேற்று தவாப் செய்கிறதுலேயே டைம் போயிடுச்சு, முடியவும் இல்லை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே, அல்லாஹ்க்கே எல்லா புகழும். வாங்க தம்பி, பார்க்குறிய சையத் யூசுஃபுதீன் தம்பி வெல்கம். சண்முக சுந்தரம் வெல்கம் தம்பி. ஓகே, ரோஸ் ஷாகுல் வெல்கம். முகமது அலி நூர்லமீன் ஷார்ஜாவுடைய நம்ம வருங்கால பிரசிடென்ட்டு, கூத்தானூர் பிரசிடென்ட் பார்க்குறாரு, வெல்கம் தம்பி. வாங்க எல்லாரும் பாருங்கள். காலையில் ஒரு சின்ன லைவ் போட்டேன். ஏண்டாக்கா நைட்டு 2:30 மணிக்கு வந்து அடுத்து போய் தூங்கணும், அப்படியே போட்டேன். இன்னைக்கு காலையில் கூத்தானூர் ஒரு தம்பி இந்த இடத்துல 6ஆம் நம்பர் கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு அனுப்பியிருந்தாரு தம்பி இம்ரான். இம்ரான் அவருக்காக வெயிட் பண்ணணும். அந்த இம்ரானுடைய லொக்கேஷன் அனுப்புனது இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட் டெண்டர், இது குளிர்ச்சிக்காக அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரெட் கலர் போர்டு இருக்கும், அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க, ரெட் கலர் போர்டு. அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறதா சொன்னாப்புல. இன்ஷால்லா பார்ப்போம். அப்துல் நல்லா இருக்கிறாமாப்ல, இன்ஷால்லா வரக்கு நல்லா வர செய்வாமாப்ல. அல்ஹம்துலில்லாஹ் பாருமாப்ல, நீ ஃபஜ்ர் தொழுதுட்டு பார்க்குற, நாங்கள் ஃபஜ்ர் தொழுது போயிட்டு இருக்கோமாப்ல. இதை மக்கள் தகவலுக்காக போடுறது. ஓகே, இன்ஷால்லா உனக்கு எல்லாம் பறக்க செய்வான், வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்யணும் இன்ஷால்லா. நீ கொடுத்த ரியால்களையும் மறக்க முடியாது மாப்ள. அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லா, உனக்கு எல்லாம் பறக்க செய்யட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ் உன்னை வளமாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உனக்கு துவா செய்கிறேன். நான் வாழ்த்துறேன். சையது மீரான். ஓகே, சையது மீரான் வாக்க தம்பி, வெல்கம் தம்பி. பார்க்குறாங்க ஒரு 3 பேர் 5 பேருக்கு அடிச்சு 3 பேர் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், சின்ன ஒரு லைவ் அப்பப்போ நம்ம அந்தந்த இடத்துல இருக்கவங்கிறதுக்கு அப்டேட் பண்ணுவேன். இன்னைக்கு பிளானிங் என்னன்னு ஒன்றும் தெரியல, ஒரு தூங்கி முடிச்ச படத்தான் தெரியும். 9-9:30 மணிக்கு பிறகு தான் தகவல்கள் தெரியும். சூக்கல் கைல், இது ஒரு மார்க்கெட்டு. சூக்கல் கைல்னு ஒரு மார்க்கெட்டு. ஜாபர் உமர் ஜுமேரா எல்லாம் அல்லாஹ் நான்னா தான் நடக்கும், பாக்கி ஒன்றுமே இல்லை உலகத்தில். இன்னைக்கு பாருங்க, நான் நேத்தோடு அப்துல் ஓகே இன்ஷால்லா அமீன் ஜசாக் அல்லா அப்துல் இன்ஷால்லா. நீனும் துவா செய்யுமாப்ல. எல்லாம் நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. ஏண்டா ஒரு மனுஷன்ட்ட 1க்கு 2 தடவை கேட்டால் போடா நம்மளை கேட்டால் ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள்ட்ட கேட்கக்கூடியவங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் நம்ம அந்த கேட்கலன்ட்டு அல்லாஹ் கோவப்பட்டுரும். அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. இது ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன், அப்படியே ஜஸ்ட் ஒரு லைவ் போட்டோமாப்ல. இந்த இடத்துல ஒன்று பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நேரமும் ஷார்ட்டாக இருக்குமாப்ல. டைம் வந்தால் வெயில் பட்டையை கழட்டுது வெயில். இந்த 1500 வருஷமாகவும் இந்த மலைகள் அத்தாட்சியாக இருக்குல்ல, மலைகள், இந்த அரபிகள் வாழ்ந்த மலைகள், இந்த இடம்லாம் அத்தாட்சியாக இருக்குது. எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் திருப்பி டெமலிஷ் தான் ஆகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க இன்ஷால்லா, எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் எப்போதுமே துவா செய்கிறேன். எல்லா மக்களும் அல்லாவுடைய இல்லத்தை பார்க்கணும். அந்த இடத்த பார்த்து அத்தாட்சிகள், இறைவனுடைய அத்தாட்சி இங்கே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஜம்சம் கிணறு ஒரு பெரிய அத்தாட்சி. எப்படி 5000 வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து 5000 வருஷமா இன்னைக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. உலகத்துல உள்ள பல கோடி மக்கள் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டெய்லி குடிச்சுட்டு இருக்காங்க. இதே இறைவனுடைய அத்தாட்சியில உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு பரக்கத் செய்வான்னு நானும் கேட்டுக்கிறேன். துவா செய்யுங்க இன்ஷால்லா. அவ்வளவுதான். நான் இன்ஷால்லா இது லைவ் போடுவேன். மக்களுடைய விவரம் மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக போடுறேன். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பேச காட்ட முடியாது மக்கள். இன்ஷால்லா நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். பேச காட்ட முடியாது. பார்க்கக்கூடியவர்கள் படம் எடுவேன் இன்ஷால்லா. நல்ல முதல்ல ரெஸ்ட் எடுங்க இன்ஷால்லா. போய் எடுப்போம், ரெஸ்ட் எடுங்க. தூங்க தான் போகிறோம். துவா செய்யுங்க இன்ஷால்லா. பாரக்கல்லா, எல்லாத்துக்கும் பார்த்துமைக்கு நன்றி. அல்லாஹ் எல்லாத்தையும் வளமாக வைப்பானாகன்னு சொல்லிட்டு அல்லாட்டையும் முறையிடுவோம் இன்ஷால்லா. எல்லா செல்வமும் கொடுத்து, நோயற்ற வாழ்வு கொடுத்து, அல்லாஹ் பரக்கத்தா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லா. அதை தான் கேட்கக்கூடாது மாப்பிள்ள, அதை தான் கேட்கக்கூடாது இன்ஷால்லா. அதில் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்கக்கூடாது. நீங்கள் அறிவு களஞ்சியம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் கொஸ்டின் கேட்கக்கூடாது. அது